மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளை குறிவைத்து இந்த கிட்னி முறைகேடானது நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட புரோக்கர்களிடையே காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வாய் திறக்க மறுப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தாலும் கூட எந்த மருத்துவமனையில் இந்த கிட்னி விற்பனை முறைகேடாக நடைபெற்றது என்ற கேள்விக்கு வாய் திறக்காமல் அவர்கள் மௌனம் காத்து வருவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஆண்டுகளாக ஏழை மக்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டானது நடைபெற்றிருக்கிறது. கிட்னி புரோக்கர்களான ஆனந்தன், ஸ்டான்லி உள்ளிட்டோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த போதிலும் அவர்கள் தரப்பில் இதுவரைக்கும் வாய் திறந்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. புரோக்கர்களிடம் மேற்கொள்ளப்படும் இந்த விசாரணை குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தொடர்ந்து இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றத அவ்வப்போது நம்ம பதிவு செஞ்சு வரோம். தற்போது புரோக்கர்கள் கிட்ட தொடர்ந்து அவங்க விசாரணை மேற்கொள்றாங்க. ஆனா அவங்க தரப்புல எதுவுமே அவங்க வாய் திறக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த முன்னேற்றமும் ஏற்படலையா விசாரணையில? கௌதமி, நிச்சயமாக நாமக்கல் மாவட்டத்தை ஒழிக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்க இருக்கின்ற புரோக்கர்கள் அவர்களிடம் சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு தனியார் மருத்துவமனைகள்ல இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது. இது தொடர்ச்சியாக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரத்தை விசாரிப்பதற்காக SIT சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளை நியமித்தது தென்மண்டல IG பிரேமநந்தா சின்ஹா தலைமையில கோவை மாவட்ட SP மற்றும் மதுரை மாவட்ட SP தலைமையிலான சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசாரை நியமித்து இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்ட இடைத்தரகர்கள் திராவிட ஆனந்த் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில தற்போது இந்த 2 இடைத்தரகர்களையும் போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்துள்ளனர். இந்த 2 இடைத்தரகர்களிடம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற அரசினர் விருந்தினர் மாளிகை வைத்து தற்பொழுது 3வது நாட்களாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3 குழுக்களாக பிரிந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தொடர்ந்து சுமார் 18 கேள்விகளை முன்வைத்து இந்த இடைத்தரகர்களிடம் விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தாங்கள் எத்தனை நபர்களிடமிருந்து இந்த கிட்னி விற்பனை எடுத்திருக்கிறீர்கள், அதே சமயத்தில் எந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இந்த கிட்னி எடுக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு பின்புறத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், இதற்கு மூளையாக செயல்பட்ட நபர்களின் பெயர் என்ன, எந்த தனியார் மருத்துவமனை அவற்றின் பெயர் என்ன என்ற ஒரு 17 கேள்விகளை முன்வைத்துதான் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.